பெட்ரோல் வேற ஊத்துதுடா. டேய் ஐயோ ஏண்டா எப்ப நீ விழுந்து எங்கடா அங்க ஸ்கிராட்ச் ஆயிருக்கு உனக்கு? ஓகே இங்க இருந்து நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் எப்படியாவது மணாலி போயிடணுங்க நினச்சுங்க. ஆல்ரெடி லேட். நம்ம நேற்றே மணாலி போகணுன்னு பிளான் போட்டால் நம்ம முடியலை. ஈவினிங் ஆனோன்னு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு அதனால் இங்கே பார்த்தீங்களா நிழலில் நிற்கிறத எங்கள் ஒப்பரான. ஐயோ இதில் ஐயோ இதில் இறக்க முடியாதா? அதில் இறக்கிறோம். நல்ல வேலை நைட் நேரத்தில் இறக்கல. ஐயோ என்ன இதுவும் இப்படி இருக்கு? என்னடா அது காலையிலே நம்மளுக்கு ஆஃப் ரோடு தாங்க வருது. சரி போப்போ இதில் இறக்கமா? இறங்கியாச்சு. ஓகே கிளம்பலாம். அவ்வளோதாங்க. நம்ம இனிமேல் லே ட்ரிப் வந்தோம்னா வச்சுங்களேன், கன்னியாகுமரி போயிட்டு லே இன்னும் ஒரு தடவை தான் வருவோம். அதுக்கப்புறமா லே ட்ரிப் வந்தோம்னா நம்ம வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கிளம்புறதாங்க. ஹாய் சார். எந்த ஊர் சார் நீங்கள்? பாண்டிச்சேரி. ஓகே ஓகே சார். நான் நாகப்பட்டினம் இருக்குல்ல சார்? ஆமாம் சார். போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப சண்டிகர் போயிட்டு சண்டிகர்லேருந்து ட்ரெயினில் போயிட்டு வரோம். ஓ தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணா. காலைல எப்படி சாப்பிட மாட்டோம், ட்ரெயின்ல இருக்கிறதுனால ரைடிங்ல இருக்கோம் அப்படின்னு. மதியம் போயிட்டு ஏதாவது பிரெட் ஆம்லேட் சென்னை நூடுல்ஸ் சாப்பிட்டு நம்பது இந்த நகத்தை கடிச்சிட்டேன். இருக்கு என்னது? நகத்தை கடிச்சிட்டேன். ரொம்ப பெயினா சார். ஹிந்தி தெரியாது. ஜாம் ஃப்ரீஸ் கை ஃப்ரீஸ் ஃப்ரீஸா சார்? வேணாம் ஓகே சார் போதும் சார். சரி ஓகே சார் பாய் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல சார். பாய் சார். பாய் பாய் பாய். தமிழ் அண்ணனுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். ஹாட் வாட்டர். ஓகே சார். தேங்க்யூ சார். போலாமா? கை ஃப்ரீஸ் ஆகுதுல்ல. அது என்ன சொல்றோம்னா கீழே கடை இருக்கான். மஸ்டர்ட் ஆயில் சொல்ல ஹீட் வாட்டர் இருக்குல்ல, கீழே கடை இருக்கான். கேட்டா தருவாங்களாம். அது என்னன்னா லைட்டா ஊற்றி தேய்ச்சிங்க அப்படிங்கிறாங்க. नो प्रॉब्लम हो जाएगा ब्रेन को. हेड पेन. ओके सर बाय. चलो बाय. வேற மாதிரி அவங்க எப்படின்னா நம்ம டிஎன் வண்டியை பார்த்தாங்க. பார்த்துட்டு டக்குன்னு வண்டியை மறைச்சிட்டாங்க. அந்த ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாருமே மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் மறைச்சிட்டாங்க. சரி ரைட்டு ரோடு பிளாக்கு போல எல்லாருமே மறைச்சாங்களா, போட மாட்டாங்க போல அப்படின்னு தான் நினச்சோம். டக்குனு ஒரு அண்ணன் வணக்கம் அப்படின்னாரு. என்ன வணக்கங்கிறாரு அப்படின்ட்டு. என்ன தமிழனா அப்படியே? ஆமாம் தமிழ் அப்படின்னு. எந்த ஊர்? மகாராஷ்டிரா அப்படின்னாரு. உங்கள் தமிழ் உள்ள உட்காந்துருக்காரு பாருங்க அப்படின்னாரா. பேருன்ட்டுங்க ஹெல்மெட்லாம் கழட்டுறது இல்லை. என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட போயிட்டு சொன்னாரா, என்னை கூப்பிட சொன்னாங்க போல. என்னை எப்படி நம்ம கூப்பிட்டாரு அவரு, ஹே மச்சான் அப்படின்றாரு. எனக்கு அல்லட்டு ஒப்பா ஏன்னா மச்சாங்கிறாரே அப்படின்னு வேற மாதிரி. வண்டி வளையுது.
மறந்து விட்டா தூக்குடா, பெட்ரோல் நிக்காதடா, தூக்குடா. வளர்ந்துட்டு என்னது வளர்ந்துட்டு? பெட்ரோல் வேற வச்சுதுடா. ஸ்டாண்டு தூக்கு தூக்கு. அவரு கையிடு, விடு கையிடு. ஐயோ வண்டி கீழே வந்துட்டு. டேய் ஐயோ ஐயோ கீழே விழுந்துட்டு வண்டி. ஐயா ஐயா என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே பின்னாடி பிரேக்கை பிடிக்கலங்க. இதில் இறங்கி வந்துடலான்னு பார்த்தனா பின்னாடி பிரேக்கை பிடிக்காம போயிட்டு கீழே விழுந்துட்டான். சரியான அடி. அடினா எனக்கு இல்லை, வண்டிக்கு. எனக்கு மட்டும் என்ன அப்படி நடக்குதோ? ஐயோ கடவுளே. கியர்லேயும் ஒரு உடஞ்சிட்டுங்க. அந்த கம்பி மட்டும் இருக்குது, அதை வச்சு தான் கியர் போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கிருங்க அப்படியே உடஞ்சிருச்சு. இப்போ பிடிக்குது பிரேக்கு, கடுப்பாங்க. இப்போ பிரேக்கு பிடிக்குதுங்க. அது உழுவுறப்ப பிடிச்சிருந்தா கூட விழுந்திருக்க மாட்டேங்க. அதெல்லாம் நடக்கிறது தான். எதையும் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. தங்க பிள்ளைக்கு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேனல் வந்து ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சா, ஸ்டிக்கரிங் வலிக்கும். ஓகே ஓகே வாங்க வாங்க, ஸ்டிக்கரிங் ஒர்க் அடிச்சிடலாங்க. வெயிட் வெயிட் வெயிட். வா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் வருதுன்னே இப்போ தெரிய மாட்டேங்குது. இன்னும் எவ்வளோ கஷ்டம் வரும்னு தெரிய மாட்டேங்குது. பேசாம எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு அந்த சைடாலே போயிருக்கலாம். நான் குறுக்க இறங்குனது தப்பு கிடையாது. பேக் பிரேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன். பின்னாடி உள்ள பிரேக்கு பிடிக்கல, சுத்தர பிடிக்கல. ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் பிடிச்சதா. இறங்குறப்ப ரொம்ப ஏமா இறங்குது. அப்போ எதிர்த்தாப்புல பார்த்தா பள்ளம். சரி ஃப்ரண்ட் பிரேக்கை லைட்டாக பிடிப்போம், லைட்டாக தான் பிடிச்சேன். அப்படியே சரிச்சு விட்டுட்டு. ஐயோ இவர் வேற நிற்கிறாரே. இவன் வேற போய் சொன்னானா 2 பேரும் சேர்த்து கலாய்க்க போகிறான் என்ன. போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஐயா ஐயா ஐயா. ஐயோ சரியான பள்ளமா இருக்குங்க. அப்பா ஆஃப் ரோடிங் எங்குங்கிறத நெருங்கிக்கிது இந்த மணாலி ரோடு. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆஃப் ரோடாவது எந்த ரோடாவது, வண்டியே கொன்னாச்சு. பாய் டாடா. ஹாய் ஹாய் ப்ரோ. உளுந்து கிடக்குறேன் வீடியோ அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. தூக்காம வண்டி வந்து நின்றுகிட்டு கூப்பிடுறேன், வாடா வாடாங்கிற அங்க நின்றுகிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு இப்படி அதை பேசி நிக்கிறான் ஹெல்மெட்டுக்குள்ளே. கேமரா ஆன் ஆக மாட்டேங்குது. அவர் மட்டும் சைடு ப்ராடக்ட் கொடுக்க வேண்டிய நானே ஜாலியா இருக்கு. ஆமா அது உண்மைதான். முன்னாடியே இது உடஞ்சிட்டா ஏண்டா எப்ப நீ விழுந்து எங்கடா அங்க ஸ்கிராட்ச் ஆயிருக்கு உனக்கு? அது நான் சொல்றேன் எதுக்குன்னு, வீடியோக்காக
வண்டி ஐயோ கடவுளே, நான் வந்து இப்படி நான் ஃப்ரெண்ட் பிரேக் பிடிக்கல நேரம் பழத்துல விருப்பம்டா. சத்தியமா இந்த பழத்துல விருப்பம். இது மட்டும் இறங்குறியா ஃபுல்லா ஓடுறியா? அது பிடிச்சி நான் உழுவலைனா பள்ளத்துல போயிருப்பேன். உழுந்ததுனால நான் வண்டி அப்படியே நின்று நானும் உட்காந்துட்டேன். அப்படியே நம்ம 2 பேரும் கிட்ட ஒரு இதை எடுத்துட்டு பின்னாடி வந்து காலக்காடு அங்க அப்படிதான் வரேன். ஒரு ஆளுகாரம் ஆறு அடிக்காம மாம்பாட்டுல இருந்து நேரம் வந்துட்டு என் மேல குத்த வாங்குறான். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆளு காலியா வச்சிருக்கு. ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல பாத்திட்டாப்ல. வாங்க போ. கம் ஆன் गाइस, வா போ. அவ்வளோதாங்க. அதான் ஃபன் முடிஞ்சிருச்சு. அப்படியே பொறுமையாக கிளம்ப வேண்டியதான். சரி, பின்னாடி பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல. இல்லை ஹீல்ஸ் ஏறுறதுனால எல்லா வண்டியும் அப்படி தானா? அவர் பிரேக்கும் அப்படி தான் பிடிக்கல. யார் பிரேக்னா எக்ஸ்பல்சர் ரைடர் இருக்கார்ல, அவரோட பிரேக்கும் வந்து உம்லிங்கா மாஸ் ஏறப்போ பிடிக்கல. கீர் கட்டு அடிச்சு தான் வந்தார். நம்மளே வந்து உம்லிங்காச்சு இது கருதுமலா போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ கீர் கட்டு தான் முக்காசி இடத்துல அடித்தேன். அப்பா ஷிஷோ ராலியை பாருங்க எப்படி கவுந்து கிடக்கு. ஷிஷோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணாலி போகிற ரோட்டில் இது என்ன இடம் தெரியல. லேலேருந்து மணாலி போகிற ரோட்டில் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்த பார்த்தா தெரியும், நிறையா வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க, நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இடத்த பற்றி. நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இவரும் 2 பேர் மொத்தம் வந்திருக்காங்க. கரெக்டாக கேட்டுங்க, 2 பேர் மொத்தம் ராலி டிரைவர்ஸ் வந்திருக்காங்க. இவர் கிளீனராக டிரைவராக அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 பேர் ராலியில் வந்திருக்காங்க. அவங்க வந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ராலி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து இன்னொரு ராலியில் தொத்தி, அதாவது லிஃப்ட்டு கேட்டு கீழே வந்து ஹெல்ப் கேட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு. போன இடத்துல போனவர் வந்து ரிட்டன் வரத்துக்கு 3 நாள் ஆச்சு, வரல. இவர் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இதே இடத்துல இறந்து போகிறாரு. அப்புறம் தான் வந்து இந்த இடத்துல தான் இதான் அவரோட சமாதி. அவர் இறந்து போனார்ல. இதில் பார்த்தீங்கன்னா போர் பண்ணு, மாம்பழம், ஏதோ குப்பை கூட மட்டும் மேட்ச் பாக்ஸ். இது வந்து என்னன்னா, நான் என்ன கேட்குறேன், இது வந்து எப்படின்னா கொஞ்சம் மேலே இது வந்து எப்படின்னா குப்பை மேடா இல்லை வந்து இது ஒரு சமாதியா? நான் தான் கேட்குறேன். நீங்கள் வந்து பாட்டில் போட்டு போகிறீங்க, ஓகே, அதெல்லாம் நான் தப்பாக சொல்லவே இல்லை. எம்டி பாட்டில் போட்டு போகிறீங்க, ஒரு வேண்டுதலுக்காக எம்டி பாட்டில் போட்டு போகிறீங்க, ஓகே, அதுவும் வச்சுங்க. ஃபில் பாட்டில் இருக்குல்ல, தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ஃபில் பாட்டில் வந்து வேறு யாராவது ராலி டிரைவர் வராங்களே அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இவராக நினச்சா அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஏன்னா இந்த அண்ணன் இறந்துட்டாங்க, இந்த அண்ணன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வர வழியிலே நிறைய லாரி டிரைவர்ஸ் ஆனால் வண்டியை நிப்பாட்டிட்டு தண்ணி தாங்க அடிக்குதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். நாங்களே தண்ணி தாங்க அடித்து ஊற்று தண்ணி இருக்கலாம், அந்த ஊரும்ல தண்ணி வரும்ல, அதை தண்ணியை பிடிக்க 1/2 மணி நேரம் ஆகும். இந்த தண்ணியை பிடிக்க ஒரு இடத்துலையும் தண்ணி கிடையாது, சொட்டு ஊற்றும், சொன்னையில் தான் பிடிக்கணும். இந்த தண்ணியை நீங்கள் வேறு ஏதாவது ராலி டிரைவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இது வீணாக போகாது, இந்த இடத்துல கிடக்காது, இந்த இடம் வந்து குப்பை மேடாவும் ஆகாது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இவரோட சமாதி வந்து இந்த அளவு வந்து டேமேஜாகவும் இருக்காதிங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு குப்பை மேடு மாதிரி இருக்குது இவரோட சமாதி. நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் எல்லோரும் கமெண்டில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கழுவி ஊற்றுங்க, பிரச்சனை இல்லை. என் மனசில் போட்டால் நான் சொல்கிறேன், யாராவது தண்ணி பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, எம்டி பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே போட்டு போங்க. வேறு இங்கே பாருங்கள், இதில் வந்து ஹைலைட் என்னென்னா இந்த பிஸ்கெட் பாக்கெட்டு போடுறீங்க, ஓகேவா? இதை நான் ஒத்துக்கிறேன், பிஸ்கெட் பாக்கெட்டு போடுறீங்க. இதெல்லாம் எதுக்குங்க நினச்சி பாருங்களேன். இதெல்லாம் வந்து எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அவர்கிட்ட போடுறோம் என்னான்னு தெரியல. இது லைட்ரு 7up பாட்டிலு, மவுண்டன் டியூ பாட்டிலு நிறையா கிடக்கு. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு சுத்தமே இல்லாமல் இந்த இடம் குப்பை. இப்போ வந்து புதுசாக வரவங்க வந்து குப்பைன்னு தான் நினைப்பாங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க இப்போ வராங்கன்னு வச்சுங்களேன், இந்த நியூஸ் தெரியாதவங்க வராங்கன்னு வச்சுங்களேன், குப்பைன்னு நினச்சி அவங்க கையில் உள்ள குப்பையை இங்கே போட்டு போயிடுவாங்க. புரியுதா? அப்படி தான் இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. லேஸ் பாக்கெட்னா பாக்கெட் இல்லை, அந்த கவரு. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, இதுன்னு நினச்சிட்டு அப்படியே போட்டு, அதான் தின்னுட்டு அந்த கவர் அப்படியே போட்டு போயிடுறது, குப்பை நினச்சி போட்டு போயிடுறது. நான் நிறைய வீடியோவில் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட சமாதியில் வந்து எலும்பு கூடு இருக்கிற மாதிரிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். இப்போ நான் உள்ளே போய் பார்த்தானா இல்லை. நானா இந்த இடத்துல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்றது எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நம்ம எல்லோரும் டூரிஸ்ட் எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்புங்க.
இவ்வளோ பாட்டில், எவ்வளோ பாட்டில் தெரியுமா? எம்டி லோடு, அவ்வளோ லோடு பாட்டில் கிடக்கு. இதெல்லாம் எவ்வளோ பேர் தெரியுமா வந்து யூஸ் ஆகும் இதெல்லாம். சரி ஓகேங்க, இங்கே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புவோம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இவர் இறந்ததும் வருத்தமாக இருக்குது, சில பேர் பண்ணுறதும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாட்டர் பாட்டில் போடாதீங்க. இடம் ரொம்பவே வந்து அசுத்தமாகுது. இங்கே பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நைட் டைம் வராங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மாதிரி வந்து அமானுஷ்யமாக ஒரு பையன் வந்து வாட்டர் பாட்டில் கேட்குற மாதிரியும், அவன் இங்கே உள்ளவங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கேட்குற மாதிரியும் இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது எப்படின்னா கீழே உள்ளவங்களும் மேலே உள்ளவங்களும் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிறது இல்லாமல் நிறைய ஷார்ட்ஸ்லேயும் இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்றது உண்மை எங்களுக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள் வந்து பகலில் தான் வந்திருக்கோம். அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு பகலில் தான் வந்திருக்கோம். என்னன்றது எங்களுக்கு தெரியல. சரி ஓகேங்க, இதுக்கு மேலே அப்படியே மோட்டோ விளாட கண்டினியூ பண்ணுறேன். வாங்க உள்ளே போகலாம். அது இல்லை சரணே, இப்போ நம்ம வந்து ½ தான் இருக்கோம். நம்மளுக்கே எப்படி இருக்கு? பாவங்க உண்மையிலே அவர். நான் வந்து ஒரு ½ கூட இருக்காது, 20 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நாக்கெல்லாம் வறண்டு போயிட்டு ரொம்ப. நான் இப்போ என்ன பண்ணேன்னு நினைக்கிறீங்க? நம்மள்கிட்ட தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, எம்டி பாட்டில் இருந்தது, அதை அவர்கிட்ட வச்சாச்சு. எம்டி பாட்டில் அவர்கிட்ட நம்ம வந்ததுக்காக 3 பேர் சேர்ந்து ஒரு பாட்டில் வச்சாச்சு. அவர்கிட்ட ஒரு பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணியிருந்தது, நல்ல கூலிங்காக இருந்தது. அந்த இடத்துல எடுத்து குடிச்சிட்டேன், அவ்வளோதான். நம்மளை இப்போ அந்த வாட்டர் பாட்டில் கடந்து என்ன போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மையிலே பாவங்க ஒரு, சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப ஒரு வேதனை அனுபவிச்சு தான் இறந்துருக்காரு. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து வரப்ப அந்த இடத்த வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ, நம்ம வந்து ஒரு டீமோட தான் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் டைம் வருவோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு, பார்த்தா இது வந்து சமாதி அப்படின்ற மாதிரி தெரிகிற மாதிரி அந்த இடத்த நம்ம பண்ணி கொடுத்துட்டு தாங்க போகிறோம். ஏன்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்த பார்க்குறப்ப. நீங்களும் வந்தீங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி, கொஞ்சம் ஒரு கடவுளாக நினச்சி சுத்தம் பண்ணி அந்த இடத்த வந்து அமைச்சு கொடுத்துட்டு போங்க. அப்படின்னா நான் ரிட்டன், ஏன்னா இந்த வாட்டி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட எந்த ஒரு டூல்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுவுமே நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் தள்ளி தான் விட முடியும் வாட்டர் பாட்டில். அதனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம வருவோம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, அதுக்கு நேராக வழி போகிற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு அந்த இடத்த கொஞ்சம் டீசெண்டாக ரெடி பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். இங்கே சாப்பிடலாம். அந்த பாப்பா குட்டிலாம் கூப்பிடுது, ஹாய் ஹாய். பாடி மணாலி இன்னும் வந்து 230 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியோ என்னங்க இப்படி குளிருது. மணாலி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அடித்து தட்டி விட்டுடலாம். சர்ச்சு வந்தாச்சுங்க. இன்னமும் இதான் சர்ச்சுவா இல்லை வேற எங்கேயும் இருக்கா அப்படின்னு தெரில. இதான் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டவர் இருக்கான்னு பார்க்கணும், பார்த்துட்டு வீட்டில் ஃபோன் அடித்து பேசணும். ஏன்னா நேற்றுலேருந்தே நம்ம ஃபோன் எடுத்து பேசவே இல்லைங்க. ஏன்னா ஃபுல்லாக டவர் கட்டா, வீட்டில் பயப்படுவாங்க ஃபோன் அடிக்கலன்னா. அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபோன் எடுத்து டவர் இருந்தால் வீட்டுக்கு ஃபோன் எடுத்து பேசிடணும். இதான் சர்ச்சுவா? போர்டே இல்லையே சுத்துற. என்னாச்சு? ஐயோ, அடைச்சி வச்சிருக்காங்க. ஐயா என்னங்க இது சார்? கோஸ்ட் சைன். ஓகே 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 ஓகே. அப்பா சத்து நேரத்துக்குள்ள சதுரிட்டேங்க. ரோடு பிளாக்காக இருக்குமானு திருப்பிட போகிறாங்கன்னு நினச்சேன். சைன் போட்டு போகணுமா? டேய், காதல் பண்ணது போதும் வா. எப்போ பாரு காதல், கன்றாவி காதல்.
இந்த பாலத்தெல்லாம் ஏறுறப்ப செம்ம ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா எத்தனை ரீல்ஸில் பார்த்துருப்போம் எத்தனை பாலத்தை, நம்மளே வரோம் அப்படிங்கிறப்ப செம்மையாக இருக்குது ஃபீலு. ஓகே, பேரிகார்டு எடுத்தாச்சு, போகலாம். தேங்க்யூ சார். சரியான ஆஃப் ரோடுங்க. சிஷு ஏற்கனவே வந்ததுனால தான் அந்த பேக் மார்க் காட்டுறதுக்கு பின்னாடி கழட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன விடுவ போகுதுன்னு தெரியல. ஐயோ கடவுள், பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ரோடு பயங்கரமாக இருக்கு. அண்ணா ராலி அண்ணா கொஞ்சம் வழி விடுனே, வண்டி கண்டிஷனும் இல்லாமல் வருதுண்ணே. போனேன் அப்பா. ஒரு 5 கிலோமீட்டர் ரோடு இப்படி தாங்க இருக்கு. தண்ணியெல்லாம் வந்ததா, தண்ணி வாட்டர் ப்ராசஸிங்லாம் வந்தது. ஆனால் ரோடு அங்கே மோசமாக இருந்தது. அதனால் நான் கேமரா ஆன் பண்ண கூட முடியல, வண்டி ஓட்டுறே கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு. இங்கே வர்றா ஆஃப் ரோடிங் பைக்குங்கிறத நிரூபிக்கிறீங்க, என்ன பண்ணுறது? ஏப்பா வந்துட்டா ஆய் இங்கேறா. ஏய் என் வண்டி சரியில்லைன்னு ஸ்பீடாக போய் காமிக்கிறீங்களா? அரக்க ரோட்டில் ஏறினான்னு வச்சுக்க, டாப் ஸ்பீடு தாண்டி. வந்துட்டான்டாப்ப எப்போ பாருங்க வண்டி அப்படி போகுது, ஜம்முன்னு போதா. நம்ம வந்து அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாட்டர் ஃபால்ஸுனா ரோகிணி வாட்டர் ஃபால்ஸோ மோகினி வாட்டர் ஃபால்ஸோ சொல்கிறாங்க. ஜாகினியா தெரில, அந்த ரீல்ஸ்லாம் வருமே, அந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். இன்னும் கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது மணாலிக்கு. அங்கே போயிட்டு என்ன பிளான்ன்றதை பார்ப்போம். பாலம் செம்மையாட்டி இருக்காங்களே. Hey! மேலே போய் நிற்கிறான் ஆளு. பா எவ்வளோ கொடி இருக்கு, வேற மாதிரி இருக்கேப்பா. ஏன் இன்னும் இவ்வளோ கொண்டு பறக்குது? பா அடுத்த ரொம்ப நாள் கழிச்சு டனலுக்குள்ள வராங்க. இப்போதான் லடாக்கு போகிறப்ப டனலுக்குள்ள வந்தது, அதுக்கப்புறம் வந்து இப்போதான் டனலில் வரோம். பூந்துருவோம். வேற மாதிரி ஓ 40 போகணுமா? ஐயோ அண்ணா சாரிண்ணே. ஓகே 40 போயிடுவோம். அப்புறம் அங்கிட்டு போலீஸ் வந்து நின்று வண்டியை மறைச்சி கேஸ் போட்டு போகிறாங்க. செம்ம குளிங்கா இருக்குங்க உள்ள எப்படின்னா ஏசின்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்கு டனல், செம்ம டீசல். எப்படி சொல்றது, சுத்தமாக இருக்கு. ஆமாம் ஏசி ஓடுதுங்க உள்ள, ஃபுல்லாக ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ 60 போதோ, எதுல தான் போகணும்னு தெரியல. எத்தனை ஸ்பீடு கண்ட்ரோல்னே தெரியலையே. நம்ம 40 போனால் 40 காமிக்குது, 60 போனால் 60 காமிக்குது. ஓ 60 மெயின்டைன் பண்ண சொல்லுது போல. ஓகே 60 போயிடும். வேற மாதிரி டனல் பயங்கரமா இருக்கு. எப்பா எண்டு வருதா என்னன்னு தெரியல, வெளிச்சமா இருக்கு, அதான் எண்டா என்னன்னு தெரியல. செம்ம பெருசுங்க. நான் உண்மையிலே சொல்றேன், வேற லெவலு, செம்மையா குளிருது. அப்பா எண்டு வந்துட்டா இல்லை லைட் வெளிச்சமான்னு தெரியலையே. எண்டு தான் நினைக்கிறேன். அப்பா வந்துட்டுங்க, எண்டு வந்துட்டுங்க. அப்பா வேற மாதிரி சிஷு அள்ளு விட்டுட்டு. அப்பா வெள்ளம் வந்துட்டா எப்படி இருக்கு பாருங்க. தேங்க்ஸ் அண்ட் விஷ் அகெயின். அவ்வளோதான், எல்லா இடத்துலையும் இதையும் போட்டுடுறாங்க. பயங்கரமாக இருக்கு.
ஃபோட்டோ பையா. மணாலிக்கு வந்து எனக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலன்னா, ஒருவேளை இதுதான் மணாலியா இல்லை இன்னும் போகணுமா என்னன்னு தெரில. அப்பா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. என்னன்னா அந்த மழை வந்து சரிஞ்சு இங்கே விழுந்து இந்த இடமே அப்படியே மூடி கிடந்ததில்ல. அதுதான் அந்த இடம் ஃபுல்லாகவே. அதுக்குள்ள நம்ம போக போகிறோம், பயமாக இருக்குது. திடீர்னு மறுபடியும் எதுவும் சரிஞ்சிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு இழுத்துருவோம் நம்ம வண்டியை. எதுக்கு பாருங்க எப்படி விழுந்து கிடக்கு பாருங்க, கல்லெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஐயோ பா தண்ணி வேற. என்னது இது ஏம்மா தண்ணி வேற ஊற்றிக்கிட்டே இருக்கு. அது இந்த நியூஸ் ரொம்பவே நல்லா வைரலாக போணுச்சு. எப்படின்னா ஃபுல்லாக மழையெல்லாம் சரிஞ்சு அந்த இடமே அப்படி மூடி இருந்தது. அதுலேருந்து ஒரு பையன் மட்டும் எப்படின்னா எப்படா போகிறது, இப்படிதானா, அதுலேருந்து ஒரு பையன் மட்டும் எப்படின்னா சீரியஸாக இருந்தான். அது மாதிரி கல்லில் மாட்டி ஒரு பையன் மட்டும் சீரியஸாக இருந்தான் அப்படின்னு நியூஸ் வந்தது. அதனால் யாராக இருந்தாலும் பார்த்து சேஃப்டியாக வாங்க. ஐயோ மழை வேறு வந்துட்டுங்க. என்னடா டக்கு டக்குன்னு மாறி மாறி நின்று பேசுறியா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட வீடியோ வந்து நிறையா வீடியோ வந்து ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சுக்குங்க. டெலீட் ஆகிருக்கா இல்லை நான் டெலீட் பண்ணியிருக்கேனா என்னன்னே தெரியல. ஏன்டா வந்து இவ்வளோ வீடியோ சேகரித்து வச்சோன்ற மாதிரி இருக்குது. எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே போயிட்டுருக்கு மெமரிஸ் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைக்கி என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா எல்லாத்தையும் உள்ள இன்றைக்கி அனுப்பிவிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ எங்கேருந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணாலியிலேருந்து தாங்க பேசணும். மணாலியிலேருந்து நம்ம வந்து டேரெக்டாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டெல்லி. அதாவது எப்படின்னா இன்றைக்கி காலையில் நம்ம வந்து சர்ச்சுலேருந்து கிளம்பணும். சர்ச்சுக்கு முன்னாடி கிளம்பணும். சர்ச்சுக்கு முன்னாடி கிளம்பி அங்கேருந்து சர்ச்சுலேருந்து மணாலிலேருந்து மறுபடியும் டெல்லி போகிறோம். எப்படின்னா இன்றைக்கி காலைல வண்டி எடுத்த நம்ம நாளைக்கு காலைல வரையும் ஓட்டுற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். சரிடா இப்படி நைட் ரைட்லாம் பண்ணவே கூடாது, நீ என்ன நைட் ரைட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்த நாள் ட்ரெயின் இருக்குது. எப்படின்னா டெல்லியில் ட்ரெயின் இருக்குது. அதனால் அந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சே ஆகணும். ஆனால் அந்த ட்ரெயினில் நம்ம ஏன்டா ஏறணும், ஏன்டா வண்டியை பார்சல் போட்டோன்னு வெறியாகுதுங்க சத்தியமாக. எல்லாத்தையும் நான் போக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே டாட்டா பாய்.